இது வந்து ஒரு குட்டி குழந்தைன்னா ஒரு 2 வயசு வீட்டில் வந்து அம்மா துவைக்கிறாங்க இல்லை க்ளீன் பண்ணாங்கன்னா அதே மாதிரி இமிட்டேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ அதை க்ளீன் பண்ணாங்க, வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க அவங்க அம்மா. ஒரு பக்கத்து வீட்டில் இந்த மெஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ்னால் அதுவும் என்னவோ அதுக்கு தெரிஞ்சது க்ளீன் பண்ணணும். அது தெரிஞ்ச விதத்தில் அந்த ஒரு காய் எடுத்து க்ளீன் பண்ணும். அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து காப்பி கேட் பண்ணுவோம். அதே மாதிரி வாஷஸ் துணி துவைக்கிறாங்க, ஒருத்தங்க வந்துட்டு துணி துவைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணும், ஒரு கட்சி பிடிச்சி டப்புன்னு தப்பரக்கல்ல தட்டும். என்ன தட்டி தட்டி வாஷ் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி அப்போ கேட்கலாம், என்ன இந்த குழந்தை என்ன பண்ணுது தினம், வாட் டஸ் இட்னா அது இதுன்னு தான் சொல்லுவாங்க. வாட் டஸ் இட் வாஷ் டெய்லி. இப்போ முதல் கேட்கலாம், டஸ் இட் வாஷ் டெய்லி, என்ன இன்றைக்கி தானே இல்லை தினமே இப்படி தான் வாஷ் பண்ணுதா. டஸ் இட் வாஷ் டெய்லி, எஸ் இட் வாஷஸ் டெய்லி. தினம் என்னவோ வாஷ் பண்ணுது, ஆனால் என்ன வாஷ் பண்ணுது, வாட் டஸ் இட் வாஷ் டெய்லி. அந்த வாட் மட்டும் முன்னாடி போட்டால் போகிறோம், அதே தான். இட் வாஷஸ், டஸ் ப்ளஸ் வாஷ் வந்து ஆன்சரில் வாஷஸ் ஆகிடும். இட் வாஷஸ் க்ளோத்ஸ், அதுவும் 2-3 கர்ச்சி எடுத்து தப்புன்னு வாஷ் பண்ணும் இல்லையா, அடித்து தப்பரக்கல்ல இந்த மாதிரி. அதே மாதிரி டஸ் இட் க்ளீன் டெய்லி. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் 2-3 பேர் அந்த மெஸ்ஸு நடத்துகிறதுனால தினம் க்ளீன் பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்புறம் ஏன்னா டிஃபன் சாம்பார், மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் வேணும் இல்லையா, பொரியலுக்கெல்லாம். அதனால் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணுவாங்க இல்லையா. அதை பற்றி இந்த குழந்தை என்ன பண்ணுது, என்ன தினம் இது வந்துட்டு வாஷ் பண்ணுது. முதல் தினம் இது வாஷ் பண்ணுதா, டஸ் இட் வாஷ் டெய்லி, எஸ் இட் வாஷஸ் டெய்லி. இதே வந்து நெகட்டிவாக இல்லை அப்படிலாம் இல்லைன்னு, நோ இட் டஸ் நாட் வாஷ் டெய்லி. டஸ் நாட் வாஷ், டசன்ட்டுன்னு சொல்லலாம், டசன்ட் வாஷ் டெய்லி. இட் டசன்ட் வாஷ் டெய்லி, இட் டஸ் நாட் வாஷ் டெய்லி. அப்போ என்ன அது தினம் வாஷ் பண்ணுது. இட் வாஷஸ் டெய்லி அப்படின்னா ஓகே, அது என்னவோ பண்ணுது, வாஷ் பண்ணுது. வாட் டஸ் இட் வாஷ், வாட் மட்டும் முன்னாடி போட்டால் போகிறோம். டஸ் இட் வாஷ் டெய்லி, இது தினம். டஸ் இட் வாஷ் டெய்லி, எஸ் வாஷ். அது என்னத்தை வாஷ் பண்ணுதுங்கிறது. வாட் டஸ் இட் வாஷ், இட் வாஷஸ் சம் கர்ச்சீஃப்ஸ், இட் வாஷஸ் சம் சாக்ஸ் இந்த இது இருக்கு இல்லையா ஷூஸ்க்கு. இட் வாஷஸ் ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட, அது ஒருத்தராக இருந்தாலும் நிறைய பேராக இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம், நீங்கள். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஐம்பாங்க, ஒருத்தங்களாக இருந்தால் அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா. வீனா நாங்கள், நான், அது மாதிரி நாங்களுக்கு வி போட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவர்கள் ஆன்சர் அது தே யூஸ் பண்ணுவோம், கொஸ்டினுக்கு ஆன்சருக்கெல்லாம். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பையன் இல்லை ஒரு ஆள் அப்படின்னா டஸ் அது யூஸ் பண்ணுவோம், ஹீ யூஸ் பண்ணுவோம். அந்த பக்கம் ஒரு லேடி இல்லைன்னா ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அப்போ டஸ் ஷீ யூஸ் பண்ணுவோம். டஸ் ப்ளஸ் ஷீ வந்துட்டு அந்த வாஷ் வந்து வாஷஸ் அந்த மாதிரி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.